தேவன் திருப்தி செய்கின்றவராய் இருக்கிறார். இந்த வேளையில் கூட நாம் தியானிக்கும்படியாக தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம், தானியேல் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரவாதிகளை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அத்தனையிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இங்கே யார் எழும்புகிறானாம்? ராஜா. எப்படி எழும்புகிறான்? பிரமித்து தீவிரமாக எழும்புகிறான். இன்றைக்கு நாம் மாத்திரம் எழும்புவதற்காக தேவன் அழைக்கப்படவில்லை. நம் மூலமாக தேவ மகிமை அனைவர் கண்டு எழும்பும்படியாக அழைத்திருக்கிறார். நாம் எழும்புவதற்கே நாங்கள் தடுமாற்றம் அடைகிறோம் இல்லைங்களா? எழுப்புவதற்கு தடுமாற்றம் அடைகிறோம். ஆனால் இங்கே ஒரு சாதாரண மனுஷன் அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை கண்டு எழுந்திருக்கவில்லை. பாபிலோனுடைய ராஜா எழுந்திருக்கிறான். எப்படி எழுந்திருக்கிறான்? பிரமித்து தீவிரமாய். அதை கொஞ்சம் படிக்கிறதா ப்ளீஸ். Then King Nebuchadnezzar leaped to his feet in amazement and asked his advisors, weren't there 3 men that we tied up? தீவிரமாக பண்ணுங்க. கலங்கி ரொம்ப வேகமாக எழுந்திருக்கிறான். அதுக்கு இன்றைக்கு நம் வாழ்க்கை எழுப்பப்படுகின்ற அனுபவம் குறைவாக இருக்கிறது. ஆனால் அந்த 3 மனிதர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நிமித்தமாக ராஜா பிரமித்து தீவிரமாக எழுந்திருக்கிறான். இன்றைக்கு நம் வாழ்க்கை அனைவரை எழுப்பும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறது. அவன் இந்த ராஜா அந்த காட்சியை கண்டபோது அவன் எழுப்புகிறான். அதோடு மாத்திரமல்ல, அங்கே அவன் சொல்கிறான், 26 வாசிங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்னி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய என்ன சொல்லிக் கொடுக்கிறாங்க? உன்னதமான தேவனுடைய தாசராகிய ஜனங்கள், உன்னதமான தேவனுடைய தாசராகிய பிள்ளைகள் நம்மை குறித்து அனைவர் சாட்சி சொல்கிறார்களா? உன்னதமான தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்கிறார்களா? யோசித்து பாருங்கள். நம்மை குறித்து உங்கள் உறவு என்ன சொல்கிறது? நம்மை குறித்து நீங்கள் பழகுகின்ற மக்கள் என்ன சொல்கிறார்கள்? ராஜா என்ன சொல்கிறான்? உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவே நீங்கள் வெளியே வாருங்கள் என்றார். ஆவேசத்தோடு ஆத்திரத்தோடு 7 மடங்கு அங்கே அவன் கோபத்தினால் அக்கினி சுவாலை எரிகிறது. அப்படியான அந்த வேளையிலே இந்த ராஜா 24 செய்கிறான். தேவனுக்காக எழுந்திருந்து என்று அவர் பார்க்கிறோம். வாசியில் பிரமித்து தீவிரமாக எழுந்தான். இதற்காக அவருடைய அந்த 3 பேருடைய வைராக்கியத்தை கண்டு. இன்றைக்கு நமக்குள்ள வைராக்கியம் என்ன கிடையாது? நமக்குள்ளாக வைராக்கியம் இல்லாம வாழணும். வைராக்கியம் இல்லை நமக்குள்ளாக. மற்ற உறவுகளோடு பேசவே கூடாது. என்ன பண்ணக்கூடாது? செத்தாலும் என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது என்ற வைராக்கியம். எதிரெல்லாம் வைராக்கியமாய் இருக்கிறோம். ஆனால் தேவ காரியத்தில் வைராக்கியம் இல்லை. இவர்களோ வைராக்கியமாய் என்ன செய்கிறார்கள்? அங்கே பார்க்கும் பொழுது அதே அதிகாரம் 17 வாசிங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொருசிலேரை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுள். ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுள். நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் இருப்பதை ஜனங்க தெரிஞ்சுக்கணும். ராஜா சொல்றார், தெரிந்திருக்க கடவுள். இதுதான் என் வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை இப்படியே வாழணும், அப்படியே வாழணும், படுங்க 2ஆம் கட்டணா வாழணும். அதுக்கு ராஜாவிடத்தில் தெளிவா சொல்லுகிறார்கள், தெரிந்திருக்க கடவுள். நீ உண்டாக்கின சிலையை என்ன பண்ண மாட்டோம்? ஆராதிக்க மாட்டோம். அதை தெரிந்து கொள். முதலாவது உங்களை குறித்து உங்கள் உறவுகள் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தேவ ஜனங்கள் என்று சொல்லி தெளிவா இருக்கணும். சண்டேனா எங்கதான் இருப்பாங்க? அதுதான் வாழ்க்கை.
ராஜா கிட்ட சொல்றாங்க, தெரிந்து கொள்ள கடவுது. உங்களுக்கு தெரியட்டும், இந்த வாழ்விலே அவர்கள் ஜீவன் இழக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலைக்குள்ளா இருக்கிறாங்க. ஜீவன் இழக்கத்தக்கதான சூழ்நிலைக்குள்ளாய் தள்ளப்பட்ட போது வைராக்கியம். நமக்கு என்னங்க சூழ்நிலை? ஜீவன் போகின்ற அளவுக்கு வருத்தம் இருக்கிறதா உங்களுக்கு? சொல்லுங்க. ஜீவன் போக முடியுற சோதனை வந்ததா உங்களுக்கு? சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். தாங்கினார் அல்லவா, ஏந்தினார் அல்லவா, சுமந்தார் அல்லவா, வேதனைக்கு தப்புவித்தார் அல்லவா, வியாதிக்கு தப்புவித்தார் அல்லவா, விபத்துக்கு தப்புவித்தார் அல்லவா. வைராக்கியம் இல்லையே. 7 மடங்கு எரிகின்ற அக்கினிக்குள்ளாக தூக்கி எறியும்படியாக ராஜாவுடைய கோபம் அதிகரித்தது. மூர்க்கத்தோடு அவன் 7 மடங்காக அந்த அக்கினி உருவாக்கும்படியாக அங்கே சொல்கிறான். 7 மடங்கு எரிகின்றது. அவன் என்ன சொல்கிறார்கள்? தெரிந்திருக்க கடவுது. என்ன கடவுள்? தெரிந்திருக்கும்படியாக விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உங்களுடைய தேவனை பணிந்து கொள்வதும் இல்லை. தெளிவா உங்களுக்கு தெரிஞ்சிட்டோம். உங்களை குறித்து உலகமும் உறவும் இப்படிதான் இவங்க தெரிஞ்சுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அதுதாங்க வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. அதனால்தான் ராஜா தீவிரமாக பிரமித்து எழுந்தான். நம்ம வாழ்க்கை உறவுகள்லாம் அப்படி ஒடுக்கி வாழ்க்கை, நம்மளுடைய அன்பு, நம்முடைய ஜீவியம் அவங்க கடவுள்கிட்ட வர முடியாத அளவுக்கு ஒரு ஒடுக்கம் நம்மள மூலமா தான் போகும். ராஜா எழுந்தான், ராஜ்யமும் எழுந்தது. ராஜா எழுந்தான், ராஜ்யம் எழுந்தது. அந்த 3 பேர் மூலமாக பாபிலோன் ராஜ்யத்தில் ஒரு மாற்றம் வந்தது. அந்த ராஜ்யம் அந்த நாட்களில் உல்லாசமான ராஜ்யம். அதுக்கு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு ராஜ்யம். அங்க எந்த குறையும் கிடையாது. அநேக தேசங்களை ஆளுகின்ற அளவுக்கு அதிகாரம் பெற்ற ராஜாவுடைய அந்த தேசத்துக்குள்ளாக உல்லாசமான ஒரு வாழ்க்கை. ஒரு பழைய பாட்டு, ஒரு உல்லாச உலகம் எனக்கே சொந்தம், செய்யடா ஜல்சா. ஜல்சா நமக்கு என்ன இருக்கு? நாளைக்கு ஒரு ஜல்சா இருக்கு. நமக்கு என்ன இருக்கு? நமக்கு என்ன இருக்கு? அவங்களும் பட்டாசு வெடிப்பாங்க. நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுங்க? பட்டாசு கொடுத்து சொல்லுங்க ஜீவன் போகும்படியான ஒரு சூழ்நிலை வந்த போது அவங்க சொல்றாங்க, தெரிந்திருக்க கடவுள், நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் தேவ ஜனங்கள், நாம் ஆவிக்குரியவர்கள் என்று நாம் சாட்சியாக ஜீவிக்க வேண்டும். சாட்சி இல்லாவிட்டால் உங்களால் அநேகர் பாதாளத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த ராஜா மீட்கெடுக்கப்பட்டான். அந்த ராஜ்யத்தில் எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கு யோசிச்சு பாருங்க. அந்த ராஜாவினால் உண்டாக்கப்பட்ட சிலையை வணங்கின அத்தனை பேர் யாரை வணங்கி இருப்பாங்க? அடுத்த முறை கர்த்தரை வணங்கி இருப்பாங்க. 7 மடங்கு எரிகின்ற அக்கினிக்குள்ளாக அங்கே சொல்லப்படுகிறது. 26 வாசிங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்னி சூளையின் வாசலண்டைக்கு வந்து உன்னதமான 25 வாசிங்க. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். எத்தனை பேர் அங்கே தூக்கி எறியப்பட்டார்கள்? 3 பேர் தூக்கி எறியப்பட்டார்கள். ஆனால் அங்கே 4 பேரை பார்க்கிறான். உங்களுக்குள் தேவன் இருப்பதை உறவுகள் பார்க்க வேண்டும். உங்களுக்குள் தேவன் இருப்பதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். அவர் உயிரில் 3 பேரை தூக்கி போட்டா பார்க்கிற 4வது ஒரு மனிதன் அங்கே உலாவிக் கொண்டிருக்கிறாரே. உலகத்தில் இருப்பவனை பார்க்கலும் பெரிய வைராக்கியத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கொடுத்தால்தான் தேவ மகிமை உங்கள் மூலமாக அநேகர் பார்க்க முடியும். வைராக்கியம் இல்லாம நான் அப்படியே இருப்பேன் இப்படியே இருப்பேன், அதுங்க அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக தேவன் அழைக்கவில்லை. அது தேவ அழைப்பும் அல்ல. வைராக்கியமான ஒரு காலத்தில் இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை தாங்க சாட்சி. பிரசங்கத்தை விட என் வாழ்க்கை தான் அனைவருக்கு யாருக்கு சாட்சி. இந்த புரியாம வாழ்கிறோமோ, ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ஒரு கருத்து இல்லை, ஒரு கவனம் இல்லை, ஒரு உண்மை இல்லை, ஒரு உறுதி இல்லை, ஒரு தாகம் இல்லை, ஒரு ஏக்கம் இல்லை, தேவன் மீது ஆசை இல்லாதபடி வாழ்கிறோமே. இது வைராக்கியமான ஒரு வாழ்க்கையா? என் தேவைக்காக, என் சுகத்திற்காக, என் பலத்திற்காக, என் நன்மைக்காக தேவனை தேடுவது அது உகந்த வாழ்க்கை அல்ல. இங்கே அந்த ராஜா பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து என்று பார்க்கிறோம்.
உங்கள் வாழ்க்கையில் ஆராதனைகள் ஜனங்கள் பிரமிக்கும்படியாக இருக்க வேண்டும். உங்கள் ஆராதனைகள் நீங்கள் தேவனில் வைத்திருக்கிற ஐக்கியத்தை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு மதிப்பு வரும். உங்களை குறிச்சு என்ன வைராக்கியமா இருக்கிறாங்க, என்னங்க உங்க தெய்வம் அவ்வளவு பெரியவர். இவர்கள் வைராக்கியமா இருந்து தன்னுடைய உயிரை ஒரு பொருட்டா எண்ணாதபடிக்கு அந்த 7 மடங்கு எரிகின்ற அக்கினிக்குள்ளாய் போவதற்கு ஆயத்தமானார்கள். அவர்கள் வைராக்கியம் அந்த தேசத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கும். மாற்றம் வந்து இருக்கும். அதனால்தான் அவன் சொல்லுகிறான், உன்னதமான தேவனுடைய தாசர்களே என்று சொல்லி. உன்னதமான தேவனை ஆராதிக்கிறீங்க, நான் உண்டாக்கின சிலை எம்மாத்திரம் தேவனுக்கு முன்பாக. அவன் யோசிக்கிறான். அவன் யோசிச்சான், வணங்குவார்கள் தேசம் முழுமையா என்று சொல்லி. வணங்குகின்ற உலகத்தில் மக்கள் இருக்கலாம், நாம் வணங்குவதற்காக அல்ல, தேவ சமூகத்தில் நாம் உண்மையாக ஆராதிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே. வாசிக்க தொடர்ந்து அவசியமா. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். 4 பேர் விடுதலையாய் விடுதலையா ஆராதிக்கணும். எப்படி ஆராதிக்கணுங்க? நீங்க ஒழுங்கோடு வரும்போதுதான் விடுதலை ஆராதிக்க முடியும். நீங்க குழப்பத்தோடு வந்து என்ன பண்ண விடுதலை ஆராதிக்க முடியாது. நீங்க வீட்டுல ஒரு சமையல் போனா கூட உங்களுக்குள்ள ஒரு பதட்டம் இல்லாம நிதானமா செஞ்சாத இருக்கு இந்த சமையல்லாம். என்ன பண்ணுவீங்க? பதட்டமா, ஒரு கோபமா, ஒரு வேகமாக செஞ்சா அந்த சுவை நீங்க நினைக்கிற சுவைக்கு வராது. அதனால் நம் வாழ்க்கையிலே வைராக்கியம் அவசியம். இது அவசியங்க. உயிர் போகின்ற இடங்க, எனக்கு உயிரா போச்சு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு உயிர் போகிற அளவுக்கு வேதனை வரலையே, என்னை எவ்வளவு கிருபையை தாங்கி கொண்டு வருகிறா, எப்படி நடத்துறாருங்க சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. இந்த 10 மாதம் நேற்று வரைக்கும் ஏதாவது குறைவு இருந்ததுதான்? உணவு பஞ்சம் இருந்ததுங்களா? உடை, சுகம், எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிற அவருக்கு நான் வைராக்கியம் பாராட்டாதபடிக்கு இருந்தால் நானும் விழுந்து விடுவேன், என்னை பார்க்கிறவனை விட வைத்து விடுவேன். எதனால? ஆனால் இவனோ இந்த 3 பேரால் ராஜன செய்கிறான், எழுந்தான். என்ன 4 பேர் ஆராதிக்கிறார்கள், என்ன என்ன அங்கே அவனுடைய காரியங்களை பார்க்கும்போது 27 வாசிங்க. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்னி பலன் செய்யாமலும், அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்னி பலன் செய்யவே இல்லை. தேவன கடைக்கலமும் பலனும் பலன் செய்ய முடியாது. என்னை பலவீனத்தினால் மேற்கொள்ள முடியாது. பலவீனம் இருந்தாலும் அவர் பலன் எனக்குள்ளே விளங்கும். பார்க்கிறான், பலன் செய்யலையே. என்ன பலன் செய்யலங்க? சின்ன நெருப்பா 7 மடங்கு எரிகின்ற அக்கினி. அங்கே நாம் பார்க்கிறோம். 22 வாசிங்க. ராஜாவின் கட்டளை கடுமையாய் இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்னி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷனை கொண்டது. ஆமென் சொல்லுங்க. எதுக்கு ஆமென் சொல்லுங்க? என்ன தேவன் எப்படி பாதுகாக்க? சுவைங்க தேவன, சுவைங்க. அதுக்கு தாங்க திருச்சபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வாங்க பாருங்க, தூக்கி கொண்டு போன புருஷரை அதுங்க உள்ள போலங்க அந்த அக்கினியுடைய அனலே என்ன செய்யுதுங்க? அனலே கொன்றது. ஆனால் இவர்கள் அனலை வெளியிருந்து பார்க்கவில்லை, உள்ள போயிட்டாங்க. என்ன பண்ணாங்க? 7 மடங்கு எரிகின்ற அந்த அக்கினிக்குள்ளே தூக்கி எறியப்பட்டு விட்டார்கள். தொடர்ந்து வாசிகள், முன்வசன வாசிகள் 21. அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் விசாரர்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்னி சூளையின் நடுவே, சால்வையோடவே என்ன பண்றாங்க? கட்டப்பட்டிருக்காங்க. சால்வை எரியல, ஒன்றும் அவளை தூக்கி போட்ட அந்த மனுஷன் செய்யப்பட்டாங்க. கொன்று போட்டது. எது கொன்று போட்டதுங்க? அக்கினி கொன்று போட்டது. எது கொன்று போட்டது? அதுபோல்தான் 7 மடங்கு எரிகின்ற அந்த 3 பேரையும் எது கொண்டு போட்டிருக்க வேண்டும்? உள்ள இருக்காங்க, சாம்பலாயிட்டு இருக்கான். இவன் வெளியே எங்க இருக்கிறான்? வெளியதான் இருக்கிறான். தூக்கி எறிகிறான் தவிர அவன் வெளியதான் இருக்கிறான். அக்கினியோட கொன்று போட்டது. ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேதுடைய வைராக்கியம் ஒரு சேதமும் இல்லை. வைராக்கியம் தேவனுக்கு அவசியம். வைராக்கியம் எல்லாமே வாழலைங்க. பண்டு போட்டு ஒரு சில பட்டாசு வாங்கி வச்சிருந்தீங்க.
நாளைக்கு என்ன பண்ண போற குழந்தைகளை விட்டு அவங்களே வெடிப்பாங்க. உங்க குழந்தைங்க என்ன பண்ணீங்க? புஷ்பான வெடி, அதை வெடி, இதை வெடி, கண்ணி வெடி, வைராக்கியமாக யோசிப்பாங்க. அப்படின்னா இப்படி எழுத முடியும். அவர்களும் விழுகிறார்கள், நானும் என்ன பண்றேன்? நானும் விழுந்துடுறேன். தெரிய நமக்கு என்ன பண்ண, அதெல்லாம் ஒரு பெருசு இல்லையே, இது பெரிய காரியம் அல்லவா? இந்த 7 மடங்கு எரிகின்ற அக்கினியில ஒரு வைராக்கியமா இல்லாமல் மனைவி இருந்தா ஒண்ணும் கிடையாது, மன்னிப்பு கேட்டுக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ணுங்க, 70 முறை நமக்கு மன்னிச்சிங்க சொல்லுங்க. இப்படியே காலம் ஓடிட்டு இருக்கு. மன்னிச்சுதான் இருப்பார், ஆனா எழுப்ப முடியாது. மற்றபடி என்ன எழுப்ப? மன்னிப்போர் என்னதுங்க? மன்னிப்பது என்னதுங்க? மகத்துவம் உள்ளவர் யாருங்க? மனதுருக்கத்தில் யாரவர்? நானும் எழுப்ப மாட்டேன். மற்றபடி என்னால ராஜாவையே எழுப்ப வச்சார். பார்த்தீங்களா? நீங்கள் நான் என்ன பண்ணுங்க, ராஜாவை எழுப்பாதீங்க, உங்கள் உறவுகளை எழுப்புங்க. சந்திக்கிற மக்களை வைராக்கியம். அதுக்கு வேலைக்கு போயிடுற ஞாயிற்றுக்கிழமான வைராக்கியம். நீங்க ஆரம்பத்திலேயே வைராக்கியம் இருந்தா அவனா கிறிஸ்டின்ங்க, அவங்க வேலைக்கு வரமாட்டாங்க. நான் வரமாட்டேன் அவன் சொல்றாரு. இல்ல என்ன சொல்றாங்க? நான் வணங்க மாட்டேன். உங்களுக்கு தெரியும் ராஜா, நான் பண்ண மாட்டேன். நீ உண்டாக்கிற சிலையெல்லாம் நான் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ண மாட்டேன். வேலைக்குன்னா தூக்கப்பட்டு போறாங்க. இங்க என்ன நடக்குதுங்க? சாகுபடியான ஒரு சோதனைக்குள்ள இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க? நம்ம விட்டு கொடுத்து பண்ணா உங்களை வளைச்சு போட்டு என்ன பண்ணிட்டா, ஞாயிற்றுக்கிழமை உங்களை இழுத்துட்டான். நீ தோத்துட்டீங்க. ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போற அத்தனை பேர் யார் தான்? தோத்துட்டோம். யூதர்களுக்குள்ள அந்த இது என்ன கிடையாதுங்க. ஒருவேளை உங்களுக்கு இதை முடிச்சுட்டு தான் நான் பண்ணோம். நான் வேதம் சொல்லுகிறது, நான் சொல்றேன் பண்ணுங்க. நம்ம வைராக்கியமா இருந்தாதான் கர்த்தர் நடத்துவான். இல்லாவிட்டா நானே எழுத முடியாது. எனக்கு எவ்வளவு ரத்தப்படி தெரியுங்களா? பிறர் எழுப்பும்படியாகத்தான் அழைச்சிருக்கிறார். எவ்வளவு ரத்தப்படி? என் உறவுகளுக்கு நான் ரத்தப்படியா இருக்கிறேனே. ஒரு வைராக்கியம் இல்லையே, ஒரு மாற்றம் இல்லையே. தேசமே பார்க்குது. 3 பேர் மாத்திரம் என்ன பண்ணாங்க? ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. நெருப்பை போட்டு எரிய வைக்கிறான். கோபத்தில் வச்சு அந்த நெருப்பு எவ்வளவு அதிகமாச்சு? 7 மடங்கு. என்னதுங்க 7 நாங்க? இந்த 7 நிமிடங்கள் யாரெல்லாம் பாக்குறீங்க, யாரெல்லாம் என்ன பண்றீங்க, நீங்க என்கரேஜ் பண்றீங்களா? நம்பால யாருமே காண சொல்லி பார்த்தாச்சு. உங்களுக்கு பிடிக்கலன்னு என்ன பண்ணுங்க, பிடிக்கலன்னு என்ன பண்ணுங்க, நீங்க சொல்லிடுவோம். நீங்க தாங்க உற்சாகப்படும். இதுல ஒரு நம்ம சபைங்க, நீங்க சபையினுடைய தூண்கள் அமையங்கள் நம்ம அதுக்கு மற்ற எல்லாரும் பார்த்துட்டு ஒரு அளவுக்கு என்ன பண்ணாங்க, அதை என்கரேஜ் பண்றாங்க. நம்ம பாட்டுடைய பெயரை இல்லாதுங்க, உங்க பெயர்லாம் கூச்சமா இருக்கணும். உங்களுக்கு பெயர்லாம் வருத்தினதுக்கு நீங்க வெட்கப்பட்டீங்கன்னா தேவனும் வெட்கப்படுவா. இந்த ஊழியம் கர்த்தர் உணர்த்தின ஒரு ஊழியம். இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா போக நீங்க பார்க்க தான் போறீங்க. ஒரு அவங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜாப் பண்ண அவங்களுக்கு 2 மகள்கள். ஒரு பிள்ளை, மூத்த பிள்ளை 34 வயசு, 2வது 30-30 இருக்கும். 2 பிள்ளைகளும் ரொம்ப அழகா இருக்கும். ஃபேட் ஆகிட்டு என்ன பண்ணாங்க, ரொம்ப ஃபேட் ஆகிட்டாங்க. அவங்க அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யற அந்த ஐடியா இல்லை. நான் போகும்போதுதான் ஜோம் பண்ணுவேன். நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. அவங்க அப்படியே இருக்கிறாங்க. நல்லா படிச்சிருக்க, நல்ல ஒரு ஹை இதில் இருக்காங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல ஒரு பெரிய லெவலில் மூத்த பிள்ளை இருக்கு. அப்படி ஒரு நல்ல நாலேஜ். ஆனால் அவங்களுக்கு திருமணத்துக்கு முடியல. அவ்வளோ அதை யோசிக்கல. நான் சடனாக சொன்னேன், இந்த வருஷத்துக்குள்ள கர்த்தர் நடத்துவாருன்னு. நான் இஸ்ரேலில் ஒரு ஜாப் பண்ணி முடிச்சேன். டிசம்பரில் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னாங்க அந்த சகோதரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த மாப்பிள்ளை வீட்டை பார்த்தா இல்லைங்க, டிசம்பர்லேயே கல்யாணம் பண்ணி ஆகணும். என்னதுங்க, உங்ககிட்ட பணம் இருக்கோ பணம் இல்லையே, உங்க பொண்ணை கொடுத்தா போதும். என்னதுங்க, பொண்ணு ஸ்லிம்மா கிடையாதுங்க, அழகா இருக்குங்க. இங்க யாரும் அந்த லெவல்ல கிடையாதுங்க. பார்த்தோம். ஆமா, அப்படியே கண் கலங்கினாங்க. பாஸ்டர் உங்ககிட்ட தான் முதல்ல சொல்றேன், எங்க பாஸ்டரோட சொல்ல, நீங்க அவ்வளவு அழுத்தமாய் திருத்தமாய் சொன்னீங்க. நான் யோசிக்கல. இப்ப ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு யோசிக்கல. அந்த வீட்டுல சொன்னாலும் டிசம்பர்லயே கல்யாணத்தை முடிச்சிருக்கு. அதுக்கு தேவன் நம்மை கொண்டு அனைவரை உயர்த்த ஆசீர்வதிக்க அழைத்திருக்கு. எழுப்புறாங்க, எழுந்தாங்க. என்ன பண்ணுங்க, அந்த குடும்பம் எழும்ப வேண்டும்.
கிறிஸ்தவர்கள் தான், ஆவிக்குரியவர்கள் தான் நகையே போட மாட்டாங்க. சில மனிதர்கள் அவ்வளவு இருந்த போதிலும் கூட 2 பிள்ளைகளை திருமணம் செய்ய முடியாத ஒரு சோதனைக்குள்ள இந்த ஆண்டுக்குள்ளே டிசம்பருக்குள்ள அந்த அளவுக்கு அந்த மாப்பிள்ளை வீட்டாருடைய தாய் சொல்லுங்க அந்த தலைவனமா இருக்கு, இந்த வருஷம் முடிச்சிருங்க, டிசம்பர்ல என்ன பண்ண கல்யாணத்தை முடிச்சிருங்க நீங்க. அப்போ இன்றைக்கு நம் வாழ்க்கையில நாம் என்ன பண்ண எழுந்திருக்க முடியாத ஒரு மேன்மை நமக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். அவன் எழுந்தது போல் நாம் எழுப்ப வேண்டும். அதனால் அங்கே அவருடைய 27 தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் எல்லா கூட்டம் வந்துச்சு. அந்த கூட்டத்துக்கு பின்னாடி குடும்பம் இருக்கு. அத்தனை பேர் யாரா இருப்பாங்க? ஆமா, உங்க பின்னாடி 100 பேர் இருக்கிறாங்க. பிரசங்கிக்கிறேன்னா உங்க பின்னாடி எத்தனை பேர் இருக்கிறாங்க? 100 பேர் இருக்கிறாங்க. இந்த 100 பேர் யாரெல்லாம் கொண்டு வரணும்? வைராக்கியம் இல்லாவிட்டால் கொண்டு வர முடியாது. அவங்க எழுப்பவே நானும் அவங்க மேல அப்படியே விழுந்து எடுத்தான், அல்லது நானும் அவங்க மேல விழுந்து எடுத்தான், எழுப்ப முடியாது. இங்கே அவர்கள் செய்கிறார்கள். தேசாதிபதிகளும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புசுடைய சரீரத்தின் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் அவருடைய தலைமையில் கருகாமலும் அவருடைய சால்வையில் சேதப்படுத்தாமலும் அக்கினி மனம் கூட நான் பண்ணலங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மழையில வந்து இந்த குளிரெல்லாம் ஒரு மாதிரி ஸ்மெல்லாம் அதுக்கு அது யாருக்குமே தெரியுது கிடையாது. மழை வந்து ஒழுக ஆரம்பிச்சு இதை பத்தி யாரும் யோசிக்கிறது கிடையாது. காலையில் ஆண்டவர் உணர்த்தினாரு, நான் அதை கேட்கறதுக்கும் மனசு இல்லை, என்னதுக்கு உணர்த்துறாரு. அது கேட்கறது என்னதுக்கு மனசு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த வைராக்கி இல்லாதனால நான் கேட்டு என்ன பண்ண முடியாது. பல பேரை காலையில் வந்து பார்த்தா அப்படியே ஃபுல்லா முன்னையாவது போனோம். இந்த வாட்டி ரொம்ப பாதிக்கப்பட்டாச்சு. ஒரு சிலர் ஏவப்பட்டு செய்ய நினைக்கிறாங்க, தடை இருக்கிறது. வைராக்கிறது தான் என்ன பண்ண முடியும், நான் போட்டா கேட்க முடியும் இல்ல, நல்லா தெரியுது. ஆனா உணர்த்துறார். ஆனால் இங்கே பார்க்க ஒரு விடம் இருக்கிறது. அக்கினியின் மனம் அவரிடத்திலே வீசாமலும் இருந்த பார்க்கிறாங்க. அந்த அப்படியே ஆச்சரியமா பார்க்கிறாங்க. எப்படி பார்க்கறாங்க? பிரமிப்பா பார்க்கறாங்க. எப்படி பார்க்கறாங்க? பிரமிப்பா. உங்க வாழ்க்கை கூட அனுகிரகம் இருக்குங்க. ஆச்சரியமா இவ்வளவு பிரச்சனை கூட இவ்வளவு தேவனை தேடுறாங்கல்ல, உங்களை குறித்து பிரமிப்படையா இருக்கணும். உங்க வாழ்க்கை வந்து அனைவரும் யோசிக்கணும். இந்த நிலைமையில உங்க தேவனை தேடுறாங்கல்ல, ஒரு பிரமிப்பு உங்களை குறித்து இருக்க வேண்டும். அவர்களுக்குள்ளாக உங்கள் நிமித்தமாக தீவிரமாக தேவன்கிட்ட வருவதற்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்குள் உருவாக்கப்பட வேண்டும். அப்போ இங்கே நாம் சொல்லப்பட்ட வண்ணமாக வீசாமல் விருந்தத்தை கண்டார்கள். அப்போது நேபுகாத்நேச்சர் வசனித்து சாத்ராக் மேஷாக் என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் நம்மளால வேற எதையும் மனசுல வச்சுக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஒன்று போட்டாலும் அவங்க நம்பவில்லை. அதுக்கு வேற எதுவுமே நம்ம வாழ்க்கையில் பண்ணக்கூடாது. தாடி பிறந்துட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு வராங்க. அவங்க டாடி இப்படி பாட்டில் வந்து கேத்தலிக் ஆகும். சோதெல்லாம் தெரியும். இந்த ஆலங்களை எடுத்து தேங்காய் உடை எடுத்து தான் என்ன பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஒண்ணுமே சொல்லிடாது. இல்லை பாதையில போயிட்டு வந்ததுக்கு ஒரு விதமான பயம் இருக்கும். அதுல என்ன பண்ண மாட்டேன், விட்டு கொடுக்கவே மாட்டேன். என்ன பண்ண மாட்டேன், விட்டு கொடுக்க அவ்வளோ ஒரு வெறியா இருக்கும். என்னுடைய மனை வந்து கன்சீவா இருக்கும் போது ஒரு 6 மாசம் அப்போ நம்ம பூவெல்லாம் அழகாக அவங்க எல்லாம் பண்ணாங்க. ரோஸ் எல்லாம் வச்சு ஸ்டைலா ரொம்ப வச்சாங்க. நான் என்ன பண்ண இதெல்லாம் எனக்கு அடிச்சுட்டேன். இதெல்லாம் எனக்கு என்னது மலையில போடுறதுக்காதுன்னு ஆமைன்னு சொல்லுங்க. அப்படிதான் 20 கிளாஸ்ல இருந்து நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறிட்டு இவங்கெல்லாம் போட்டுக்கிட்டாங்க. அது அவங்களுடைய கணக்கு. என்னதுக்கு அது அவங்களுடைய வைராக்கியம் அவசியம். இது அவசியம் நமக்கு. என்னுடைய மாமியாரெல்லாம் பயப்படுவான், மனைவி அம்மாலாம் பயப்படுவாங்க. ஐயோ விட்டு கொடுக்கவே மாட்டேன். அதுக்கு மற்றபடி அவங்க வாழ்க்கையில் வந்து அன்பு அந்த குடும்பத்தை அநேக ரட்சிப்புகள் கொண்டு வந்தாங்க. அநேக என்ன பண்ண அந்த குடும்பத்துக்குள்ளாக ரட்சிப்புல வந்தாங்க. வைராக்கியமா இருந்தாங்க. நான் அது கூடவே சேர்ந்து என்னதுங்க வேளாங்கண்ணி போய் நல்லா இருக்கு. அவங்க என்ன பண்ண வேளாங்கண்ணி நல்லா பிரியமா இருக்கும். அவங்க வீட்டில் ஃபுல்லா மாதா படங்கள் அழகழகான செல்ஃப் இருக்கும். அதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். அதாவது பல படங்கள் இருக்கும். சரி மாமியார் என்ன பண்ணாங்க, போலாம் எங்க போலாம், வேளாங்கண்ணி. நான் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு இருப்பேன். நானும் அண்ணாயிட்டு அவங்களோட இல்ல அந்த குடும்பத்துக்குள்ளாக அன்னைக்கு ரட்சிப்புக்குள்ள வந்தாங்க. வைராக்கியத்தின் மூலமாக தான். விட்டு கொடுக்க சொல்லுங்க, நேசிங்க, அன்பு கூறுங்க,
எல்லாமே செய்யுங்க. ஆனா வைராக்கியத்தை விட்டுக் கொடுக்கவே தேவன் அதை அனுமதிக்க மாட்டார். இவர்கள் அப்படியாக இருந்தபடியினாலே, ஒப்பு கொடுத்ததினாலே அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ள என்ன பண்ணல? யாரை நம்பி? அவரை நம்பி எல்லாத்தையும் தள்ளணும். ஆமென் சொல்லுங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க? அதுதான் அந்த வைராக்கியம். அதனால்தான் ராஜா எழுந்து நின்றான். பிரமித்து எழுந்து பார்க்க ஒரு நறுமணம் கூட நதுங்க, அக்கினியினுடைய நறுமணம் கூட வீசலையே. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சில உங்களுடைய நீ வரும்போது தெரிஞ்சு நறுமணமா வீசினாலுங்க, உங்களுடைய சென்று நறுமணமா ஓ இவங்க வராங்க. ஒரு சில கொலுசு போடுறா சங் 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 வருங்களா, ஓ இவங்க வராங்க, இன்னார் வராங்க. அந்த அடையாளம் தெரியும். யானை வரும் முன்னே கரெக்டா தெரியும். இங்க நறுமணமே வீசலையாம ஆமென் சொல்லுதுல. எதுக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்க சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? போடுங்க, அதெல்லாம் பண்ணுங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது, அதெல்லாம் பண்ணுங்க. நீங்க அதுக்காக நீங்க அப்படிலாம் போடக்கூடாதா சொல்றதுக்கு வைராக்கியமா இருங்க. ஆமென் சொல்லுங்க. எதையெல்லாம் தள்ள வேண்டுமோ இதெல்லாம் பவுடர் போட மாட்டேங்கிறாரு, சென்ட் அடிக்க இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு சின்ன காரியம். வைராக்கியமா இருந்தா போதும். எப்படி இருக்கிறீங்க? உறவுகள் மத்தியில் இருக்கிறீங்க. நாளைக்கு யாரெல்லாம் பட்டாசு வச்சிருக்கீங்க? யாரும் இல்லைங்களா? சிரிக்கிறீங்க? இவாங்க சொல்லியா? வெரி குட். பெரிய பிஸ்கிதங்க பிள்ளைங்க என்ன யோசி வைராக்கியமா எனக்கு பின்னாடி பிள்ளைகளை வளர்க்குறாங்க. வைராக்கியமா இருந்தாலும் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? அந்த வைராக்கியம் வருவாங்க. இல்லை என்ன பண்ணுவாங்க? அவங்களும் வந்து நம்ம தான் இந்த பிள்ளைங்களெல்லாம் எழுப்பணும். நம்ம என்ன பண்ணோம்? எல்லாரும் எழுப்பணும். நம்ம என்னது தொடர்ந்து வாசிக்க போகிறோம். எடுத்து நான் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. ஆலயத்துக்கு விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி. அதுக்கு முன் வசனம் வாசிங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பாய். இதெல்லாம் அந்நிய தெய்வத்துடைய அடையாளங்கள். இதோடு என்ன பண்ண வேண்டிய? பிணைக்கப்படவே கூடாது. என்ன பண்ணக்கூடாதுங்க? பிணைக்கப்படவே. அதை வேணா வாங்கி இருந்தா கிறிஸ்துமஸ் உடச்சிருக்கு. இனி வாங்காதீங்க. நாளைக்கு யாரும் போன கூட பட்டாசு சொல்லுங்க. கூடாதுன்னா கூடாதுதான். பிணைக்கப்படக்கூடாது. தீபாவளிக்கு பிணைச்சிட்டு மோளம் வாங்கி கொடுப்பாங்க. சில போன பிள்ளைகளுக்கு மோளத்தை என்ன பண்ணுவாங்க? கரும்பு வாங்கி தான் போன வெட்டலாம். யோசிச்சு பாருங்க. என்னென்ன யோசிச்சு பாருங்க. நீங்க எதெல்லாம் நடக்குது? ஆயுத பூஜை தான் பூரி என்னதுங்க? என்ன பிணைக்கப்படக்கூடாது. அப்பதான் அவங்களை தேவனுக்குள்ளாக இழுக்க முடியும். இவங்கெல்லாம் இப்படிதாங்க. நம்மளை யோசிக்கும் போது இந்த இடத்துல தான் இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? இந்த வருஷம் பூரா டையோட தான் வருவார். எப்படிதான் வருவாரு? எப்படிதான் வருவாரு? என்னுடைய என்னதுங்க வைராக்கி என்னதுங்க? அது நல்லா இருக்கே இல்லையோ ஆண்டுகிட்ட ஒரு பொறுத்துணை விட்டுருக்கோம். அதை பிள்ளைகளுக்கு பொறுத்துணை என்னதுங்க? வைராக்கியமா இருக்கணும். எதை செய்தாலும் என்ன பண்ண? நீங்க வைராக்கியமா இருக்கணும். நீங்க கர்த்தருடைய ஜனங்களாய் நாம வைராக்கியமா இருக்க வேண்டும். படிக்காம ப்ளீஸ் படிங்க. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும். நாளைக்கு ஒளி என்ன பண்டிகை? ஒரு ஒளியின் பண்டிகை தான். இங்க வந்து குறைவா இருக்கு. நான் பெங்களூர்ல பாத்தீங்கன்னா அங்க நிறைய லைட்ஸ் எல்லாம் வாங்கிச்சு. இங்க இல்ல, எல்லா வீட்டுல பண்ண ஒரு லைட் போட்டுறாங்க. கிறிஸ்துமஸ் லைட் போடல, அது போல ஒரு லைட்ஸ் அங்க போட்டு வச்சுக்கிறாங்க. நிறைய கடைகளை பார்த்து அப்பதான் தெரிஞ்சு ஒரு 5-6 வருஷமா கொஞ்ச நாளா பாக்குறேன். அந்த எல்லா வீட்டுக்கும் லைட்ஸ் போட்டுறாங்க. ஒரு வாரம் லைட்ஸ் அதுங்க படிக்கிறீங்க. இப்ப மறுபடியும் ஆகுது. அந்நிய யுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம். நீதிக்கும் அநீதிக்கும் அது அநீதிக்குரிய காரியம். தேவபாலினருக்கு நாம் பிணைக்கப்பட்டால் தேவபாலினருக்கு அநீதி தாங்க தவறு. அது தேவனுக்கு தவறான ஒரு காரியம். அநீதி அது தவறு. 7 மடங்கு எரிகின்ற அக்கினி கும்பாக அவங்க விழாம என்ன பண்ணிருக்காங்க? அவங்க பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கலாம். அது தவறு. சிலையை வணங்குவதவர்களுக்கு தவறு. அவ்வளவுதான். தேவனுடைய லா, சட்டம். அது சட்டத்தை மீறினாலும் யாராலும் ஜனந்தான். அதுக்கு எந்த சூப்பர் ஸ்டார் தண்டனை தான். சட்டத்தை மீறிட்டா
தேவ சட்டம் என்ன? பிணைக்கப்படக்கூடாது. யாரோடு பிணைக்கப்படக்கூடாது? தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க சொல்லிடு. இனிமேல் என்ன பண்ணாதீங்க, வாங்கி இருந்தா அப்படி என்ன பண்ணுங்க, மடிச்சு வச்சு கிறிஸ்துமஸ் உடச்சு சிரிக்கிறீங்க. பட்டாசு வெடிக்க, மோளை வாங்கி கொடுக்க, கரும்பு வாங்கி வெட்ட, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஒரு 10 நாள் கொடுத்து வாங்கினா நல்லா என்ன பண்ணுங்க, சாப்பிடும். அந்த நாட்களுக்கு நமக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் ஏது? விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் சம்பந்தம். இந்த வைராக்கியெல்லாம் வந்தாதான் கர்த்தருடைய ராயத்துக்கு தகுதியா மாற முடியும், மற்றவர்களையும் தகுதிப்படுத்த முடியும். படிச்சீங்களா? முடிச்சீங்களா? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் எது? ஒளிக்கும் இருளுக்கும் நாளைக்கு ஒளியான ஒரு பண்டிகை தான் அது, அந்த ஜனங்களுக்கு தான். நமக்கு அதெல்லாம் கிடையாதுங்க. ஒளி மெய்யான ஒளியா இருந்தா நானே மெய்யான ஒளி. அவளிடத்துல எவ்வளவு வேணும், இருள் கிடையாது. நாளைக்கு உடைச்சு சாம்பலாகிட்டு மழை பணம் ரோட கண்டிருக்குங்க, எல்லாம் பணமும் பேப்பரா மாறிடும். அதுக்கு எல்லாம் நாங்க இந்த சேடுகள்லாம் பார்த்தா லட்சக்கணக்கில் வாங்கணும். பாரிஸ் கார்லாம் போய் பிராடெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த ஊர் முழுமை என்ன பண்ணுங்க, லட்சக்கணக்கில் வாங்கி என்ன பண்ணுவாங்க, பேப்பர் ஆகிடுவாங்க. யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே சம்பந்தம் எது? படிக்கவா? கிறிஸ்துவுக்கும் பேயாளுக்கும் இசைவேது. விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு. அவிசுவாசிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் நம்ம விசுவாசிகள். ஆமென் சொல்லுங்க. யார் நீங்க? விசுவாசிகள். என்ன தேவனை நம்புறோம். யார் நம்போ? அப்படிதானே? மீட்பர் உயிரோடு இருக்கிறாரா? இருக்குதான். அவர் தான் மெய்யான ஒளி. அவர்கிட்ட எவ்வளவு வேணும்? இருநிலை அல்லவா, அதனால் நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் விலகிக் கொள்ளபடியாக உபாகமம் 32ஆம் அதிகாரம் 16 வாசிங்க. அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள். அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சல் மூட்டினார்கள். எரிச்சல் போறது இல்ல, அந்நியரோடு பிணைக்கப்படும் போது எரிச்சல் வரும். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு எரிச்சல் வந்தா குடும்பத்துல என்ன டென்ஷன் ஆகும் யோசிச்சு பாருங்க. எரிச்சல் வருதுன்னா அந்த வீட்டுல நான் வந்து தப்பு தீக்குள்ள ஒரு பாத்திரம் கீழே ஓடுது. அதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க? எரிச்சல்ல கிச்சனை காட்டுவீங்க. என்ன பண்ணுவீங்க? கிச்சனை பண்ணுங்க டமால் டிமில். அதுக்கு எரிச்சல் என்ன பண்ணுங்க? அவருக்கு எரிச்சல் வருமா? யாருக்கும்? தேவனுக்கும் எரிச்சல் வரும். அவர் அன்புள்ள தேவன் தான். ஆனால் அந்நியரோடு பிணைக்கப்படும் போது என்ன வருகிறது? ஜாக்கிரதையா இருக்கு. இனிமே அந்த பிணைப்புக்கு இடம் கொடுக்கவே சொல்லுங்க. ஒரு சில குடும்பத்துல வச்சுட்டாங்க தலை நடுங்க, தலைக்கட்டு, கால் கட்டு, இந்த கட்டம் நம்ம கிட்ட இருக்கவே சொல்லுங்க. இதெல்லாம் பிணைக்கப்படுகிற காரியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நம்மளாம் அந்த அதுல இருந்து வந்திருக்கிறீங்களா, அது போயிடவே கூடாது. அப்புறம் என்னோட மற்றவங்களாம் ஆதியில நான் என்னுடைய பாசுவார். நான்லாம் வந்து வயிற்றுலயே பெண்டிகாஸ் செய்யறேன். யார் நானு? உறக்கும் போது நான் யாருன்னு பெண்டிகாஸ் நான் போறதுன்னு ஒரு பெருமை. நம்ம என்ன பண்ணுங்க, அங்கிருந்து வந்தபடி எங்க போயிடக்கூடாதுங்க. தலைப்பாக்கட்டா தலைக்கட்டு, அதுக்கு தலைப்பாக்கட்டு பிரியாணி வச்சிருக்கு. தலை கட்டு, பட்டாசு, மோளம், பிழைக்க குழந்தைங்க கேட்டா கூட வாங்கி கொடுக்காதீங்க. ஆமென் சொல்லுங்க. இல்ல அழு கேட்டாலும் என்ன பண்ணக்கூடாதீங்க. அதுக்கப்புறம் வளர்ந்து அவன் என்ன பண்ணாருங்க, அவர் பட்டாசு ஆட்டுவார். என்ன பண்ணுவார்? பிணைக்கப்பட வாசிக்கமா பத. அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள். அருவருப்பானவைகளினால் அவரை கோபப்படுத்தி. அருவருப்பா தேவ பார்வைக்கு எப்படி இருக்குங்க? அந்நிய தெய்வங்கள் அருவருப்பா இருக்கிறது. எப்படி இருக்கிறதுங்க? வெறுக்கிறார். அதெல்லாம் என்ன பண்றாருங்க? அந்த அந்நிய வழிபாடு என்பது விபச்சாரத்துக்கு ஒத்ததா. அதற்கு ஒத்ததா? விபச்சார பாவம் போலவா. அதுக்கு படிங்க. இப்போ படிச்சுட்டீங்களா? 32:8 வாசிங்க ப்ளீஸ். உன்னதமான ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில். உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரத்தை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். பாருங்க, யார் மூலமா திட்டம் பண்ணினா? இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக தான் உலகத்தை திட்டம் பண்ணினார். அவர்கள் விசேஷமானவர்கள். அதுபோல் நீங்களும் யாருங்க? தேவா நான் ஏதினால் பாட்டுதான் ஒரு விசேஷமும் இல்ல. நாளைக்கு என்ன விசேஷங்க? மட்டன் வாங்கி என்ன பண்ண போறோம்? நாங்க ஒரு குருமா செஞ்சு காலையில
அவங்க சாப்பிட்டாங்க, நீங்க இருக்கு சாப்பிடுங்க. அதை நினைச்சு என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. இங்கே சொல்லப்படுகிறது, படிக்க மறுபடியுமாக, உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சோதரங்களை பங்கிட்டு, உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சோதரத்தை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை யாருங்க? ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். மனுஷனுக்கு என்ன பேர் வைத்தாருங்க? ஆதாமின் புத்திரர். அங்கிருந்து பிரிக்கப்பட்டாச்சு. இப்ப சொல்றாங்களே எப்படி அது ஆதாம் முதல் ஜனங்கள் என்ன பண்ணாருங்க? எல்லா தேசங்களுக்கும் ஜாதி ஜாதியை பிரிச்சார். என்ன பண்ணாருங்க? பிரிக்கப்பட்டு அதிலே யாரை தனக்கென்று தெரிந்து கொண்டார்? இஸ்ரவேல் புத்திரரை. ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆபிரகாமின் மகனாக ஈசாக்கு, ஈசாக்கின் மகனாக யாக்கோபு, யாக்கோபு தான் யாராய் மாறுகிறார்? இஸ்ரவேலாய் மாறுகிறார். அப்போ நம்ம ஒரு விசேஷமானவர்கள் தேவ பார்வையிலே. அதனால் அந்நிய நுகத்தோடு கூட நாம் பிணைக்கப்படக்கூடாது, சேரக்கூடாது. சேராத இடங்களிலே சொல்லுங்க சேரக்கூடாது. அது என்னதான் நம்மள குழந்தைங்க இல்லைங்க, அவன் மனசு நோகட்டும், அவன் மனசு வருத்தப்படட்டும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நெருங்கிய உறவு, அவரு அப்போ சொல்லுவாப்புல, அந்த தம்பி தான், அவன் சொல்லுவாப்புல, ஒரு வீட்டில் வந்து ஏதோ ஆகாரம் கொடுத்தான் அந்த பண்டிகை நாள். அவர் சொன்னாரா, இன்னைக்கு வேண்டவே வேண்டாம், நீ என்ன பண்ணுங்க, இந்த ஆகாரத்தை உங்களுடைய உமிழ்நீரை ஒன்றா கொடுங்க, நான் என்ன பண்றேன், உங்களுடைய உமிழ்நீரை கொடுத்துருங்க. உங்க அன்புக்காக என்ன பண்ணுங்க, உங்களுடைய உமிழ்நீரை நான் பண்றேன், நான் உமிழ்நீராங்க எச்சை நீங்க கொடுத்துருங்க. இன்னைக்கு எனக்கு என்ன பண்ண வேண்டாத கொடுக்க. நம்ம என்ன பண்றோம், அங்கதான் வரும் பிரியாணி வரும். நாங்க என்ன பண்றோமோ, எங்கிருந்து வர பிரியாணி பார்சல் வந்துடும். எங்கிருந்து ரம்ஜான் வந்தா கூட வந்துடும். ஆமா, ஒரு டெலிவரி இருப்பார், பாஸ்டர் பிரியாணி ரெடியா இருக்குவார். யோசிச்சு பாருங்க, பிணைக்கப்பட சொல்லுங்க நீங்க. இதுதான் வைராக்கியம். படிக்க தொடர்ந்து. உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சோதனைகளை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை, சர்வ ஜனங்களில் தான் வந்து உலகத்துல வந்து மையம் எதுங்க இஸ்ரேல் தான். அங்க இருந்தா அவனுக்கு தொகை எல்லாம் பண்ணுங்க எல்லைகளை உண்டாக்கினான். 10 வாசகத்திலேயே பாழான நிலத்திலும் ஊழை எழுதியுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். பாழான இடத்திலும் ஊழையிடுகிற நம்ம எங்கிருந்து கண்டுபிடித்தா? பாழான அவாந்தரமான இடத்துல தான் இங்க வந்து. இப்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க வரும்போது இப்படியா இருந்தீங்க, நீங்க நான் வரும்போது இப்படியா இருந்தேன். எப்படி இருக்கு நான் நீங்க வரும்போது? அந்த பாருங்க என்ன சொல்லுவாங்கப்பா, சொல்லுமா, யார் சொல்றீங்களே? பிளாஷ்பேக் பண்ணி பாருங்க எப்படி வந்தீங்க. இப்ப பார்த்தா எப்படி இருக்கீங்க? ஷைனிங்கா இருக்கீங்க. எப்படி இருக்கீங்களா பார்த்தப்போ? ஆமா, பிரகாசமாக இருக்கீங்க. அன்னைக்கு வரும்போது எப்படி வந்தீங்க? அன்னைக்கு ஆரம்பம் எப்படி இருந்ததுங்க? இன்னைக்கு நல்லா இருக்கிறீங்க. ஒரு குறைவன கிடையாதுங்க. குறைவு இருக்கலாம் சொல்லுங்க, யாருக்காவது? நிறைய பேருக்கு வேணுதான். ஒரு குறைவும் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆனா அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தாங்கன்னா பாழான படிங்க, பாழான நிலத்திலும் வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார். அவனை உணர்த்தினார். அவனை தமது கண்மணியை போல காத்தார். பாருங்க, அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார். அவனை உங்களை நடத்தினாரா இல்லையா? உணர்த்தினாரா இல்லையா? நான் தான் உன் மீட்பர் என்று உணர்த்தினார். உங்களை கண்மணி போல காத்து கொண்டு வருகிறார். இப்படி இருந்தவர்கள் செய்கிறார்கள். 15 வாசிங்க. கொழுத்து போயிட்டாங்க. நீங்க படிச்சுங்க. சாப்பிட்டு நமக்கு இப்போ வரும்போது நானுங்க எலும்பா வந்தேன். இப்ப நான் நானு கொழுப்பு ஜாஸ்தின்றாங்க. அது போலங்க கொழுப்பா இருந்தாலும் நமக்கு வந்து இந்த நேரம் தெரியல, காலம் தெரியல, எல்லாத்துக்கும் என்ன பண்றாங்க, ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டே வரும். ஆனா எங்க இருந்து வந்த நானு அவாந்தர வெளியிலே வந்தேன். பாழான இடத்துல வந்து நான் வரும்போது எப்படி வந்த நானு ஆரம்பத்துல பார்க்கும் போது ஒழுகுகின்ற வீட்டுல இருந்து வந்தேன். சுவர் இல்லாத வீட்டுல இருந்து வந்தேன். இன்றைக்கு நம் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எவ்வளவு பிரயோஜனமா இருக்கிறது? அந்த கடந்த மாசம் போன ராஜ வாழ்க்கை 10 நாட்கள். அதுக்கு 10 நாள் வாழ்க்கை ராஜ வாழ்க்கை.
யோசிச்சேன். காலைல அந்த யூஸ் பண்ண சோப் பாதி எது இருந்தா அதான் குடிச்சேன். அப்படியே யோசிச்சாங்க எப்படி உள்ள பத்தியா என்னதுக்கு அப்படியே கற்பனை பார்த்தேன். அந்த 6வது மாடியில ஃபுல் ஏசியில அந்த ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு எப்படி இருந்தது அது. அவ்வளோ ஒரு மேன்மை. பெங்களூர் போன எல்லாம் சொன்னாங்க இதெல்லாம் பெரிய பாக்கியம் பாஸ்டர். அதுக்கு இஸ்ரேல் போவது ஒரு சுலபமான ஒரு காரியம், ஒரு பெரிய பாக்கியம். பணம் கொடுத்தாவது போயிடலாம் தவிர பணம் இல்லாமல் போவது ஒரு பெரிய, ஒண்ணுமே இல்லாம போயிட்டு ஒண்ணுமே இல்லாம என்ன பண்ணானு எவ்வளவு ஒரு மேன்மை. கடந்த ஆண்டுல யூரோப் போகக்கூடிய கத்தர் கிருபை செய்தா. அடுத்த ஆண்டுல எங்காவது போகக்கூடிய கத்தர் போதுங்களா? ரொம்ப கொழுத்துட்டு இருக்கிறீங்க. போதும். அதுக்கு பணம் ஒன்றும் கொழுத்த மாதிரி இல்லை. மாசம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஒரு தினம் பண்ண ஒரு 28,000 ரூபாய் நான் பண்ண டியூ கட்டிட்டு இருக்கேன். நேற்று அந்த தம்பி பேசுவான். அந்த தம்பி நான் பண்றான், அப்பா ஒரு 500 ரூபாய் அனுப்பிடுறான். 3 லட்சம் ரூபாய் ஞாபகத்தை என்ன பண்றேன், நேற்று 500 ரூபாய் அனுப்பிடுறான். பக்கத்துல சொல்றாங்க அவர் சாப்பாடு கூட இல்லாம ஃபேன் செட்லாம் கிழிஞ்சிருக்கு. நம்ம ஒருவராலும் ஏமாற்ற தேவன் அனுமதிக்க எதையாச்சு. நான் யோசிச்சு ஆண்டவரே இந்த கொடுக்குறீங்க, நான் கொடுத்துறாங்க அந்த மகனை சந்திக்க நல்லா யோசிச்சேன். எனக்கு ரொம்ப கஷ்டம் தான். கொடுத்துனே வரேன், கொடுக்கலாம் வந்து அந்த இஎம்ஐல வந்து அந்த மூச்சை காட்டி தினமும் குடிச்சிட்டு வரீங்களான்னு கேட்குறேன். அவங்களால பண்ணலாம் குடிச்சிட்டு வாங்க. நேற்று அந்த சந்துக்கு எனக்கு ஒரு மனசு உடஞ்சிச்சு. 500 ரூபாய் அனுப்புங்க. என்கிட்ட நான் சொன்னேன், இல்லை இது மாதிரிலாம் பண்ணிட்டீங்க, 200 ரூபாய் தான் அனுப்புங்கல்ல. அப்படியே மனம் உடைந்து. பணம் ஒரு பெரிய காரியம், இங்க கொடுக்குற காணிக்கை தான். அதுதான் அந்த காரியம் செய்யுது. அது நம் வாழ்க்கையிலே அந்த கொழுப்புக்குள்ளாக போயிடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாதுங்க, எங்க போயிடக்கூடாதுங்க, கொலஸ்ட்ரால் வருது இல்ல, கரெக்டா சொன்னா என்னதுக்கு கொலஸ்ட்ரால் எங்க வந்துடும், ஆட்டுக்கு போயிடும். அதனால கொழுப்பை குறைங்க. நாம சொல்லுங்க 7 மணிக்கு வந்துருங்க, அதுதான் கொழுப்பை. காலையிலும் துதிப்பேன் உன வரமோ சொன்னேன். நான் சொல்லவே மாட்டேன். கொழுப்பு குறைக்கணும்னா 60 படி என்ன பண்ணுங்க நீங்க, கொழுத்து என்ன செய்கிறா படிங்க. எஸ்ரோன் கொழுத்து போய் உதைத்தான். கொழுத்து ஸ்தூலித்து இனம் துணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். கொழுத்து எப்படினாச்சுங்க விட்டுட்டாரு, என்ன வச்சுங்க அசட்டை. அதுக்கு அவர் பாடுற பாட்டையே பாடி நிற்பாரு. நமக்கு தெரிஞ்ச பாட்டாங்க. 3வது பாட்டுக்கு போலாம். எப்ப போலாம்? அவர் பாடுற பாட்டையே எத்தனை முறை பாடாரு, நான் என்ன பண்ணுங்க சுவைத்து தான் பாடுறேன். ஆமென் சொல்ல போகலாம். எந்த நேசு நல்லவர் 100 முறை பாடினாலும் எனக்கு பிடிச்சிருந்தா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. உண்மையாகவே நம் வாழ்க்கையில வந்து அவர் என்ன செய்கிறார், மறந்து போய் விட்டான். எதனால மறந்தாம, கொழுத்து போய். அப்போ பஞ்சம் இருந்தது. பஞ்சம் இருக்கும் போது தஞ்சம் யாரு தான், இயேசுதான். இப்ப என்ன கிடையாது நமக்கு. நினைச்சா என்ன பண்ணுங்க, உட்கார்ந்துருங்க, பிரியாணி ஆர்டர் பண்ணு, பாய் ஆர்டர் பண்ணு, அதுக்கு எங்க ஆர்டர் ஆயிடுச்சு. பண்ணாச்சுங்க ஆர்டர். உட்கார்ந்து எடுத்து என்ன பண்ணுங்க, என்ன லேட்டா வருமா வரலையே, கொடுத்துட்டு என்ன நானு. அப்போ பஞ்சம் என்ன பண்ணுங்க, பஞ்சம் வந்திடுனா தஞ்சத்தை தேடி வந்தேன். நீங்க கொடுத்து நான் பண்ணிட்ட அசட்டை ஆயிடுச்சு. என்ன அறியாத ஒரு அசட்டை மனசுக்குள்ள உருவாயிடுச்சு. பயமா இருக்குங்களா? உங்களை அறியாத ஏதோ ஒரு நோய் நானுங்க உங்களை ஆட்கொள்ளுது. அசட்டை பண்ணி விடுகிறோம். கொழுப்பு என்னை ஆள ஆரம்பிக்கும் போது, பெருமை என்னை ஆள ஆரம்பிக்கும் போது, நன்றியின்மை ஆள ஆரம்பிக்கும் போது என்ன செய்யப்படுகிறேன்னா அசட்டை பண்ணுகிறேன். படிக்க அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள், அருவருப்பானவைகளினால் அவரை கோபப்படுத்தினார்கள். அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை. தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களும் ஆகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். பேய்கள். நீங்க அதனால போயிட்டாரு பேய்கள்லாம் சொல்லாதீங்க. என்ன பண்ணாதீங்க, அதனால நீங்க சொல்லாதீங்க. வசனம் சொல்கிறது நம்ம உணர்ந்துக்கிறதுக்காக வசனம். நான் சின்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேனிலாம் வந்து இப்போ ஒரு கோயில பிசாசு போனதுக்கு 5 வயசுல வந்து பிசாசு அதுக்கு அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்காக போயிட்டு அளவுக்கு என்ன பண்ணக்கூடாது, பேயிட்டு சொல்ல நமக்கு தெரிஞ்சுக்கணும். யாருக்கு தெரிஞ்சுக்கணும், நமக்கு படிக்க முடிச்சிடலாம். பேய்களுக்கே பலியிட்டார்கள். உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமல் போனாய். உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை
உன்னை உருவாக்கினவர் அவர் தானே. உன்னை இந்த அளவுக்கு உருவாக்கினவர் யார்? துதிப்பதற்கு, பாடுவதற்கு, உயர்த்துவதற்கு. இந்த உலகத்தில் எவ்வளவு மக்களை உருவாக்காமல் ஜெனிப்பித்த கண்மலையை எவ்வளவு மக்கள் வெளியே இருக்காங்க. நல்ல பண்பான மக்கள்லாம் இருக்கிறார், ஒழுங்கான மக்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் கரெக்டா இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, நான் பெங்களூர் போனா அந்த ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு கேட்டா ஒரு இடத்துக்கு போகணும் ஒரு 2.5 மணி நேரம் ஆகும். அதுக்கு அங்க என்ன பண்ண முடியாது, அவங்களுக்கு டைம் சொல்ல முடியாது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் தேவ ஈவு நாள் நடத்தி கொண்டு வருகிறார். ஒழுங்கு எங்க ஆரம்பிக்கிறீங்களா? நேரம் தான் ஆரம்பிக்கும். நேரத்தை கோட்டை விட்டீங்கன்னா அந்த ஐயா நேரம் ஆகுதுனால இவ்வளவு பணம் வந்துடும். எந்த ஐயா? இந்த உணவு தெரியாம இருக்கீங்க. கருவில் என்னாச்சுங்க, இதோ வரேன் 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 வரேன்னு 7 மணிக்கு வந்து என்னாச்சுங்களா 41. எதனால? தலைவர் தான், ஆனா தொண்டர்னாச்சு. அப்போ தாமதம் என்பது எவ்வளவு ஒரு பாதிப்பை கொடுக்கிறது. அவர் கரெக்டா வந்துட்டு இருந்தாங்க சொன்ன மாதிரி இருக்கு. அவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கவே. தாமதம் நமக்கும் ஆபத்து, பிறருக்கும். இதெல்லாம் ஆவிக்குரிய வளர்ச்சிக்குரிய அந்த வழிமுறைகள். ஆண்டவர் வந்து கரெக்டான காலத்தில் பிறக்க வேண்டும் என்று பிதாவின் நியமம் கரெக்டான பிறகு ரோம சாம்ராஜ்ய உலகத்தை ஆள்கின்ற அந்த காலத்தில் தான் இயேசு உலகத்தில். அதனால்தான் அவருடைய காரியம் எல்லாம் வேகமாக சென்றது. அதுக்கு ஒரு தேசம் உலகத்தை ஆளுகிற எல்லா உலகத்துக்கும் அந்த செய்தி என்ன பண்ணுங்க கொண்டு போகப்படும். அதனால் நம் வாழ்க்கையிலே அடிசைதவர்கள் ஜெனிப்பித்த கண்மலையை நினையாமல் போனாய். உன்னை பெற்ற தேவன் அவர்தான். ஒன்று ஜெனிப்பித்தவர் பெற்ற. என் தாய் பெற்றது உண்மைதான், அதை விட அவர் என்னை பெற்றார். இந்த அந்த ஒரு ஹை லெவல்ல அவரை நேசிக்க ஆரம்பிக்கிறார். தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் தேவன் கிருபையாக செய்ய வைத்தார். ரொம்ப சந்தோஷம். சிறிய தாயர் கூட என்ன பண்ணுங்கனாரு செய்ய வேண்டிய கடமையை மனசார, எனக்கு மனசாட்சிக்கு தெரியும் அவங்களுடைய முடிவு, அவங்களுடைய நாட்கள்ல அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர் செய்ய வைத்தார். அவரை நான் தாயா யோசித்துக் கொண்டு என் தாயை நினைப்பல்லது அவங்களை அற்பமா இல்லை, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் கத்த செய்ய வைத்தார். அவர் சுயநலமானவர் கிடையாது. அவரை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நமக்கு வேண்டிய பண்புகளை, நமக்கு வேண்டிய தன்மை எல்லாம் அவரே கொடுப்பார். அதுதான் கர்த்தருடைய ரகசியம். அதுக்காக சுயநலமாக எல்லாரையும் விட்டுட்டு வந்துருங்கன்னு சொல்லல. அவரை முதலாவது வைக்கின்ற போது படிக்கமா ப்ளீஸ் படிங்க. கர்த்தர் உன்னை ஜெனிப்பித்த கண்மலைகளில் நினையாமல் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். கர்த்தர் அதை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தினது நிமித்தம் மனமடிவாராகி அவர்களை புறக்கணித்து மடிவாராகினாங்க. மனசு வருத்தப்படுறானுங்க. ஒன்று எரிச்சல் அடைகிறார். என்ன பண்ணுங்க, மனசு அப்படியே உடையுது. காரணம் என்ன? நான் அல்லவா உன்னை ஜெனிப்பித்தேன், நான் அல்லவா உன்னை எனக்காக பெற்றெடுத்தேன், நீயோ அந்நிய நகத்தோடு பிணைக்கப்படுகிறாயே. நான் மனம் வருந்துகிறேன், என் மனம் அழுகிறது. ஒன்று எரிச்சல் அடைகிறார், இரண்டாவது அழ வைத்து விடுகிறோமே ஆண்டவரை. நான் ஒரு வேதனை பத்தியா, என் கண்ணீரை துடைத்தவரை நான் செய்கிறேன், கண்ணீர் சிந்த வைக்கிறேனே. யோசிச்சு பாருங்க, என் கண்ணீரை துடைத்தார் அல்லவா, உளையான இடத்தில் தூக்கி எடுத்தார் அல்லவா, படுகுழிந்து தூக்கி எடுத்தார் அல்லவா, அவனை துதித்து பாடுபடியான ஒரு ஈவை கொடுத்தார் அல்லவா, அவரையே நான் அழ வைக்கிறேனே. எது நிமித்தமாக? அந்நிய நுகத்தோடு. அது பெரிய பாவமா தெரியாது இல்லைங்களா? அது ஒரு பெருசா உங்களுக்கு விபச்சாரம், கொலை, இதெல்லாம் பாவமா தெரியும். பிணைக்கப்படுறது ஒரு பெரிய பாவமா? அவ்வளவுதான். என்னங்க, அன்புக்காக போறோம். அவங்க வேளாங்கண்ணி கூப்பிட்டாங்க, நானா பண்ணிட்டு நான் வணங்கலாம் போல. எதுக்கு போல? நானு எதுக்கு போல? நான் வணங்கலாம். என்கிட்ட ஒரு வெளியில கேட்டாங்க. நான் சொன்னேன், அதெல்லாம் நீங்க என்ன பண்ணாதீங்க. நீங்க இல்ல பாஸ்ட் இல்ல, அங்க இருக்கிற அதுக்கு பிணைப்பாங்க, அப்படிதான் இருக்கும். அதுக்கு வான மனதில் இருக்கிற ஆவி என்ன பண்ணுங்க, அங்கதான் இருக்கும். அதுக்கு பிணைக்கப்பட்டால் ஒன்று எரிச்சல் அடைகிறார். என்ன அடைகிறார்?
மனம் வலி, மனசு வந்து வலிக்குது. நீங்க வலிக்க வைக்கிறீங்கன்னா நீங்க பிழைக்கப்பட்டா என்ன பண்ணுறீங்க? அவரை ஜாக்கிரதையா இருக்கும். கடைசியாக 18 வாசிங்க. முஸ்லிம் 13 வாசிங்களா? பூமியிலுள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். பாருங்க, அவனை வெளியே கொண்டு வந்தா பூமியினுடைய ஹை லெவல்ல கொண்டு வந்தார். கொண்டு வந்தாங்க பூமியில் உயர்ந்த இடத்துல வந்து நீங்க உயர்ந்த தேவனை ஆராதிக்கிறீங்க. அவன் சொல்ல பார்க்கலாம். ஒரு உன்னதமான தெய்வத்தை ஆராதிக்க முடிய ஒரு நெருக்கமான உறவு தேவனை பண்ணுங்க. நெருக்கமான ஒரு உறவு, நெருங்கிய உறவோடு கூட இருக்கிறோம். அந்த அடுத்த நாட்கள் வந்து ஒரு நெருக்கமான அந்த ஒரு அபிஷேகத்தை நான் உணர்ந்தாங்க. இந்த ஜனங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு நெருக்கமான வார்த்தையினுடைய தெய்வத்தை பாருங்க. மக்கள் மூலமாக ஜனங்களுடைய மகிழ்ச்சி, ஜனங்களுடைய பூரிப்பு, அவங்களுடைய ஜனங்களுடைய அந்த ஒவ்வொரு செயலை பார்க்கும்போது தேவனுடைய வாக்குத்தத்தம் எப்படி உண்மை என்று நான் உணர்ந்தேன். அதனால் நம் வாழ்க்கையில வந்து செய்கிறோம். இவ்வளவு லெவல்ல கொடுத்து நான் பண்ணுங்க, கொடுத்து போவதற்கல்ல, நான் சாட்சியாக வாழ்வேன். இதற்காக கொடுத்து போனா அதுக்கு கடைசியில் தான் வரங்க. அட்டக் தான் சொல்லுங்க. எனக்கு அட்டக் ஆகிற மாதிரி இருக்கும். ஆகாது. ஆமென் சொல்லுங்க. அது மாதிரி நிலைமையை பார்த்திருக்கிற ஆகல. நாம் பொழுது போகாதபடிக்கு, அந்நியனத்தோடு பிழைக்கப்படாதபடிக்கு தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்வோம். அப்போதுதான் நம்மை பார்த்து மற்றவர்கள் எழுந்திருப்பார்கள், கர்த்தரை மையப்படுத்துவாங்க. ஓ, நீ வணங்குகின்ற தெய்வம் உண்மையாகவே ஜீவனுள்ளவர், உன் வைராக்கியத்தினால இவ்வளவு மேன்மை அடைந்திருக்கிறாயே. இல்லாட்டி ஒரு சராசரி ஒரு கிறிஸ்தவன், அது எளிய கிறிஸ்தவர்கள் தான், நாம் விசுவாசிகள் தான், தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். ஆனா ஒரு சராசரியான ஒரு கிறிஸ்தவனா இருக்கவே இல்லை. நான் விசேஷமானவர். அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எப்படி இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. விசேஷமா பார்த்திருப்பாங்க. என்ன பண்ணிருப்பாங்க? தானியேல் அவங்களாம் வந்து அந்த அது மற்ற இடத்துக்கு போயிட்டாங்க. அந்நிய ஒரு நாட்டில் இருக்கும் போது எப்படி இருக்காங்க? அது போல நம்ம வாழ்க்கையில இருந்து நம்ம அந்நியன் தான். யார் நம்ம? இந்த பூமிக்கு யாரும் நம்ம சொல்லுங்க. அந்நியர்களும், நல்லா சொன்னீங்க. அதை சொல்லி யோசிக்கிறாங்க. அந்நியர்களும் டென்த்து தான் நம்ம வாழ்க்கை. நிலையானது ஒண்ணுமே என்ன கிடையாது. நிலையானது ஆமா. நாங்க எங்க அப்பா நான் நல்லா சின்னதா இருக்கும்போது, 10 வயசு இருக்கும்போது ஒவ்வொரு வீடா மாறிட்டு இருப்போம். எக்மோல இருக்கும், இன்னும் பார்த்தா வெளிவாகுது இருக்கும், இன்னும் பார்த்தா கோடபாகுது இருக்கும், மாறி மாறி டென்ட். அதுக்கு இந்த கூலிக்காரங்க டென்ட் போற மாதிரி வச்சு ஒரு நிலையான ஒரு இடமே நான் என்னுடைய அப்பா அம்மா இருக்கும்போது அதுக்கப்புறம் இருந்தோம். ரொம்ப நாளா ஒரு இடத்துல நல்ல உத்தியோகம் இருக்குது, 2 பேருக்கு நல்ல வருமானம் இருக்கிறது. அரசாங்கத்துல வந்து அம்மா வேலை செய்யறாங்க, நல்ல ஒரு பெரிய ஃபேக்டரி அப்பா இருக்கிறாரு. ஆனா யாரு இல்லாமலோடு கூட ஏசி இல்லாதனால வந்து ஒரு குறிகாலிக வாழ்க்கை மாதிரி தான். இங்க ஒரு 5 வருஷம் இருப்போம், மறுபடியும் அங்கே நான் டேரா தூக்கி நம்ம குணமாக வருவோம், இங்கே நம்ம மறுபடியும் எக்மோர் போவோம். இப்படிதான் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆயிட்டாங்க. என்ன பண்ணாங்க? ஊர் முடக்கனாச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இன்னைக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. என்ன கிடையாதுங்க? அந்நிய நுகத்தோடு யாரையும் நான் இதுவரை பார்த்ததே கிடையாது. பார்த்தா என்ன மாறிட்டு பேச்செல்லாம் மாறிடுச்சு. பிணைக்கப்படுவது அதாவது கல்யாணம் பண்ண போனதான் இந்த வித்தியாசம் பார்ப்போம். என்ன பண்ணுங்க? அந்த ட்ரெஸ் மாத்திரம் மாறல, பேச்செல்லாம் மாறிட்டு இருக்குது. அதுக்கு வித்தியாசமா தான் பார்ப்பாங்க. எக்மோர்ல வந்து எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எக்மோர்ல வில்லிவாகத்துல போல டிஸ்கோ, 2 பேர் டிஸ்கோ. அதுக்கு அங்கெல்லாம் என் பேர் அப்படிதான் டிஸ்கோ இருப்பாங்க. இங்கேயும் அப்படிதானுங்க. இந்த 3 இது படிப்பதான் ஒரு பொன்மணி மாளிகை ஆப்போசிட் வந்து ஒரு சின்ன கடை இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து எலக்ட்ரிஷியன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த லைட்ஸ் எல்லாம், டிஸ்கோ லைட்ஸ் எல்லாம் வர காலம் அதை போட்டு ரோட்லயே ஆடினாரு. இந்த ரோடு இருக்குது இல்லையா, விக்ரம் ஆடுனதுக்கு அப்படிலாம் ஆடி கீடி அந்நியத்தோடு பிழைக்காதபடிக்கு தேவன் பிரித்தெடுத்தார். இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறேன். எப்படிலாம் இருந்த உலையான சேத்துல இருந்தவன் அந்த இதுகிட்ட நீங்க பெஸ்ட் ஹாஸ்பிட்டலோட எண்டில் வந்து பார்த்தா ஒரு சாராய கடை இருக்கும். அதுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய பாட்டில் இருந்ததுக்கு கடா மார்க்குன்னு சொல்லுவாங்க எங்க காலத்துலாம். அங்க உள்ள போனா என்ன எனக்கு ஒரு டிஸ்கோ லைட்லாம் போட்டாங்க. உள்ள போனா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு ஃப்ரீயா வரும். அதுக்கு ஒரு கூட 3 ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. நானி போக இதெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து இப்படி பேசுறீங்களா? ஆமா, உலையான சேற்று இருந்தங்க. ஆனால் இன்னைக்கு கொழுப்பில்லாதபடிக்கு ஆண்டவர் சமூகத்திலே சாட்சியம் இருக்க வாஞ்சிக்கு. அப்படிலாம் இருந்த வாழ்க்கை, நாட்டம் எடுத்த வாழ்க்கை. அதெல்லாம் பெருமையா நினைப்பேன். கூட ஃப்ரெண்ட்ஸோ பண்ணுங்க அப்படி எப்படி அப்படிலாம் இருக்கணும்.
தெரியாத கடையில் போனாங்கன்னா போய் சாப்பிட்டு வந்துருக்கோம். அதுக்கு தெரியாத போயிட்டு எங்க பேசா பெருசா சாம்பார் திருவானதுக்கு தெரியாது. இப்படியெல்லாம் வம்புத்துமெல்லாம் பட்டு ஆண்டவர் என்னை கிருபையாய் கொண்டு வந்தார். உங்ககிட்ட வந்து நிக்கிறேன்னா யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு அவாந்தரமான உளையான ஆண்டவர் நம்ம வேறாக்கியமாய் மாற்ற அடைத்திருக்கிறார். கண்களை மூடுவோமா? பிழைக்கப்படாதபடிக்கு இதுவரைக்கும் தாங்கிட்டு வருங்க ஐயா. இடையே நாங்கள் பிழைக்கப்படவே கூடாது. எங்களால் நாங்கள் எழுவது மாத்திரமல்ல, எங்கள் மூலமாக எங்கள் சொந்தங்கள் எழுத வேண்டும். எங்கள் மூலமாக எங்கள் வைராக்கியத்தின் மூலமாக என் தகப்பனையோ என் தாயிடம் விட்டுவிடக்கூடாதப்பா. வெளியேறப்பட்ட ஆத்மா விடக்கூடாதப்பா. என் வைராக்கியம், என் தாகம், என் வாஞ்சை, என்னுடைய ஜெபம் அவனை மீட்டெடுக்க வேண்டும். ஒரு ஆத்மாவும் என் குடும்பத்தில் தேவனை அறியாதபடிக்கு எழுந்து போகவே கூடாதப்பா. பாபிலோனிலே அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரும் கர்த்தாவே வைராக்கியமாய் இருந்தபடினாலே மந்திரிமார்கள், அதிகாரிகள், ஆண்டவரே பெரிய பெரிய மனுஷர்கள், ராஜா முதல் கொண்டு பிரமித்தார்கள். அதுபோல எங்கள் வாழ்க்கை எங்கள் குடும்பங்களுக்கு சாட்சியாக, எங்கள் உறவுகளுக்கு மாத்திரமல்ல அதை பார்க்கிற அனைவருக்கு சாட்சியாக, நாங்கள் வேலை செய்வதற்கு சாட்சியாக இருக்க உதவி செய்ய, ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பிழைக்கப்படாதபடிக்கு நாங்கள் ஆண்டவர் வைராக்கியமா இருக்கும்படியான கிருபை வரங்களை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட கர்த்தர் வருகை மட்டும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.